அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. அப்படி என்ன இந்த ஜோதிடத்தில் சீர்திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு பலருக்கும் கேள்வி எழலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் பிரிக்க முடியாத, பிரிக்க தெரியாத, புரியாத, தெரியாத அப்படின்னு சொல்லக்கூடிய பல ரகசியங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அதில் முக்கியமானதாக சொல்ல போனோம்னா பொருள் காரகத்துவம், உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவுகள் இந்த ஜோதிடத்தில் இருக்குது. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும், சுருக்கமாக சொல்லப்போனால் உயிர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். உடல் சம்பந்தம், உடலோடு உயிர் சம்பந்தம், உயிரோடு ஆத்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் சம்பந்தம். இது கணவன் மனைவி அல்லாதவங்க கூட ஏற்படுத்திக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதை கடந்து உயிரோடும் இணைந்து ஒன்றாக வாழ்க்கையை லட்சியத்தோடு பயணிக்கக்கூடியது. அப்படிங்கும்போது இந்த உடல் சம்பந்தத்தை கடந்து உயிர் சம்பந்தமும், அந்த உயிர் சம்பந்தத்தை கடந்து பொதுவாக நாட்டு நலனுக்காக, உலக நலனுக்காக, மற்றவர்களின் நலத்துக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய பொது அப்படிங்கக்கூடிய இடத்தை போய் தொடரக்கூடிய இன்னொன்று இருக்குது. அப்போ உடல் சுகம் அப்படிங்கிறத கடந்து உயிர் சம்பந்தமாகிய உறவுகளும், உயிர் சம்பந்தத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய பொது விதிகள், பொது நிலைகள், உலக பொது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை போய் எட்டக்கூடிய நிலை. இந்த 3 தான் காரியம், காரணம், சூட்சுமம் அப்படின்னு சொல்கிறது. ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிற முறையில் இந்த 3 தொடர்புகளை எவர் ஒருவர் சரியாக பெற்றார், கணவன் மனைவி பிரியாத திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் கிடைத்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து அவர்களுடைய குழந்தைகளுக்கும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு விதியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். உயிர்காரகத்தையும் பொருள்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஐயும் தனியாக பிரித்து பார்க்கும் அற்புதமான விதிதான் அப்பா ஜோதிட சூத்திரம், ஆத்மா ஜீவா சரீரா முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 18/5/1991 7:20 AM சனிக்கிழமையில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் படிச்சிருக்காரு. படிச்சிட்டில் பார்த்திங்கன்னா ஆர்மியில் வேலையில் இருக்கிறார். வயசு பார்த்திங்கன்னா 33 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகலை. கடந்த 7-8 வருஷமாக ஒரு பொண்ணை அவர் காதலிக்கிறார். அப்படின்னா அதுக்கான விதிகள் இதில் இருக்குதான்னு பார்க்கணும். யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்ம சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் அதற்கான விதி இதுக்குள்ளே இருக்கணும். இப்போது லக்னத்திற்கு 9ஆம் பாவம், திர லக்னத்திற்கு 9ஆம் பாவம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்திலே சனி பகவான், ஜன்ம நட்சத்திர அதிபதியான குரு பகவான் பாதகஸ்தானத்திலே நின்ற சனிச்சாரம் ஏறினார். எனவே இவர் காதல் திருமணம் செய்வதற்கு தகுதி உடையவர்தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவருக்கு வரக்கூடிய காதல் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா அப்படிங்கிறத யார் சொல்லுவாங்க? இந்த குரு பகவானுக்கு இந்த சனி பகவான் காதலை தந்து விட்டார். அந்த காதல் கரை சேருமா அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த உலக பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த பெருங்கடலிலே நீந்தி கரை சேர முடியுமா அப்படின்னா இந்த சனி பகவான் சந்திரன் சாரம் ஏறினார். பொதுவாக சந்திரனை தொட்டுவிட்டால் ஜன்ம நட்சத்திராதிபதியை இயற்கையாகவே தொட்டுவிடுவார்கள். சந்திரனை தொட்டாலே சந்திரன் ஜன்ம நட்சத்திர அதிபதியை தான் தொட்டு கொண்டு இருப்பார். அதுதானே முறை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் அதே மாதிரி இருக்காருன்னு கேட்டால், குரு சனிச்சாரம் ஏறினார்,
சனி சந்திரன் சாரம் ஏறினார், சந்திரன் குரு சாரம் ஏறினார். இப்போ இந்த தொடர் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. குரு சனி சந்திரன். அப்போ குரு பகவான் சனியை தொட்டார், சனி பகவான் சந்திரனை தொட்டார். ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு அங்கே வந்துருச்சு. சந்திரனை தொட்டாலே அவர் இயற்கையாகவே குருவை தானே தொட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காதலி தரக்கூடிய சனி சந்திரனை தொட்டாலும் அந்த சந்திரன் தனியாக இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவராக இருக்கிறார். சந்திரன் என்பது மனோகாரகம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் மனதிற்கு காரகன். அது முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னா அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா கேதுவுடன் கூடினான் அப்படிங்கும் பொழுது சந்திரன் தனித்து இயங்கும் ஆற்றலை இழந்தார் அப்படின்னு அங்கே வருது. அப்போ சுயமாக முடிவெடுக்கக்கூடிய முடிவிலே இவருக்கு முடிவெடுக்கும் சக்தியே முதல்ல இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படியே அவர் முடிவெடுத்தாலும் கூட அது கேது தான் அந்த முடிவை எடுப்பார், சந்திரனால் முடியாது. அப்போது சந்திரனுக்கு பதிலாக கேது வரும் பொழுது தசாநாதனாக, புத்திநாதனாக, அந்தர்நாதனாக கேது வரும் பொழுது சந்திரன் இயங்குவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி சந்திரனுக்கு பதிலாக கேது இயங்கினாலும் அவரும் குருசாரத்தில் தான் இருக்கார், அதுக்கு ஏன் கேது வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திரனுக்கு பதிலாக கேது இயங்குவார் என்ற விதி ஒன்று. அதை கடந்து அந்த சந்திரனும் கேதுவும் கூடி குருசாரத்தில் இருந்தாலும் குருவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே நீச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார். ஆனாலும் அந்த செவ்வாய் கூட குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அப்பா ஜோதிட சூத்திர விதிகளிலே உங்களுக்கு 64 விதிகள் இருக்குது. அந்த 64 விதிகளிலே ஒரு விதி தவறாக போனாலும் கூட திருமணம் பந்தம் ரத்தாகிவிடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்ன மாதிரி இங்கே நடக்குது அப்படின்னா, ஜன்ம நட்சத்திராதிபதியான குருவுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே நீச்ச செவ்வாய் இருப்பதால் இந்த 2 உறவுகளையும் இந்த செவ்வாய் துண்டித்து விடுவார். கேதுவுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய உறவை நீச்ச செவ்வாய் துண்டித்து விடுவார். அதாவது பொருள்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விதி 9 10 என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்தை தருபவன், சம்பாத்தியத்தை தருபவன், பாக்கியத்தை தரக்கூடியவன் சந்திரன் சாரம் ஏறி கேதுவுடன் கூடி செவ்வாயுடன் கூடி குரு சாரம் ஏறினான். 9 10 பாவ தொடர்பை குருவுக்கு கொடுத்து விட்டார். அதாவது பொருள்காரகத்துவ பலனை தட்டாமல் கொடுத்து விட்டார். அதே சமயத்திலே உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பந்தம், இது பொருள்காரகத்துவம், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் உயிர்காரகத்துவம் என்று சொல்லும் பொழுது இந்த குருவுக்கு இருக்கக்கூடிய ஒளியையும் இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய ஒளியையும் இடையிலே நின்ற செவ்வாயானவர் நீச்சம் பெற்று காணப்படுவதால் துண்டித்து விடுவார். இதுதான் நாம் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் 64 விதிகளில் ஒரு விதியாக 2 கிரகங்களுக்கு இடையிலே ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால் அல்லது நீச்ச கிரகம் இருந்தால் அந்த 2 கிரகங்களுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய உறவை அந்த கிரகம் ரத்து செய்துவிடும். இது திருமண சம்பந்தப்பட்ட விதிகளுக்காக வகுக்கப்பட்ட ஒரு விதி. இது பொருள் காரகத்திற்கு வேலை செய்யாது. ஆனால் உயிர்காரகம் அப்படின்னு வரும் பொழுது தடை செய்துவிடும். உயிர்காரகத்துவத்துக்கு ஒரு பலன், பொருள் காரகத்துவத்துக்கு இன்னொரு பலன். அப்போது பொருள் காரகத்துக்கு ஏன் பலன் கொடுக்குது, ஏன் உயிர்காரகத்துக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா, உயிர் என்று சொல்லக்கூடியதற்குத்தான் அன்பு பாசம் அப்படிங்கிறது இருக்குது, பொருளுக்கு அது கிடையாது. எனவே உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் உறவுகளுக்கு பலமானது பார்க்குறோம். அப்போ ஒரு நீச்ச கிரகம் இருந்தால் உயிர் தொடர்பை துண்டிக்கிறது, அன்பையும் பாசத்தையும் தந்தாலும் அதை நீடிக்க விடாமல் தடைகிறது. எனவே இவருடைய காதலானது நிறைவேறாது, கண்டிப்பாக நிறைவேறாது. யாராலும் சனியாக வந்தாலும் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் காதலியாக வந்தாலும் நிறைவேறாது. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவார். ரோகிணி அர்த்தம் திருவோணத்தில் பிறந்தவர் காதலியாக வந்தாலும் நிறைவேறாது. கேதுனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் காதலியாக வந்தாலும் அந்த காதல் நிறைவேறாது என்று அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு தெளிவாக உண்மையாக நேர்மையாக கூறுகிறது. இதுதான் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் பலன் பார்க்கும் முறை.
64 விதிகளிலே ஒரே ஒரு விதி தான் இந்த ஜாதகத்தில் இந்த இடத்துல செயல்படுது. அதனால் இவருடைய காதல் நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறோம். காதல் நிறைவேறாமல் போனால் கூட பரவாயில்ல, சனியினுடைய நட்சத்திரமோ சந்திரனுடைய நட்சத்திரமோ கேதுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கலத்திர தோஷம் அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே இருக்குது. லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதியை செவ்வாய் நீச்சம் பெற்று குருசாரம் ஏறினார். அப்போ செவ்வாய் நீச்சபங்கமாகி விட்டார் அல்லவா அப்படின்னு சொன்னால், ஆம், நிச்சயமாக நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமானால் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விதி இருக்குது. இந்த சந்திரன் கேது செவ்வாய் 3 பேருமே சேர்ந்து உச்சம் பெற்ற குருசாரம் ஏறி இருப்பதால் நிச்சயமாக செவ்வாய் நீச்சபங்கம் அடைந்து விட்டாரா என்றால் ஆம், அடைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த நீச்ச செவ்வாயானவர் என்ன மாதிரியான வேலை செய்கிறார் அப்படின்னா, சந்திரன் கேது செவ்வாய் மூவரும் இணைந்து கேதுசாரம் ஏறினார் அப்படிங்கும் பொழுது லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி செவ்வாய் அங்கே நீச்சம் பெற்று காணப்படுவதால் இவருக்கு முன் ஜென்மத்திலே 7ஆம் பாவம் என்பது கலத்தரத்தானம் என்பதால் இவருடைய முன் ஜென்மத்திலே 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவியை காதலியை கற்பழித்து அவர் கை கழுவினார், அவரை புறம் தள்ளினார். அதனால் இந்த ஜென்மத்திலே இவர் யாரை காதலிக்கிறாரோ அவர் இவரை கை கழுவி விடுவார், இவருக்கு கிடைக்க மாட்டார் என்ற சாபம். சரி, காதலி தான் கிடைக்க மாட்டால் பரவாயில்ல, மனைவியாச்சு கிடைப்பாளான்னா 7ஆம் பாவ அதிபதி தான் செவ்வாய் நீச்சம் பெற்று குருசாரம் ஏறி இருப்பதால் நீச்ச செவ்வாய் தான் இவருக்கு துணையாக வருகிறார், கன்னிப்பெண் மனைவியாக வரமாட்டார் என்ற விதி இங்கே இருக்கிறது. இந்த விதிகளை அனுசரித்து பெண் பார்த்தால் மட்டும்தான் இவருக்கு திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அல்லாமல், அதாவது செவ்வாய் இல்லாமல் இவருக்கு ஒருவர் மனைவியாக வர முடியாது. அப்படி வந்தாலும் அந்த திருமணமும் ரத்தாகிவிடும். எனவே தோஷத்தை தருகிற, தடையை தருகிற அதே கிரகம்தான் மனைவியாக வந்து வாழ்க்கைப்படுவேன் என்று இதில் கூறுகிறது. எனவே மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருக்கு மனைவியாக வருவார் என்ற விதி இதில் அழுத்தமாக இருக்கிறது. அந்த விதியானது கலத்தர தோஷத்தையும் தருகிறது. ஆனால் அதை கண்டறிந்த காரணத்தினால் வரக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணானவளுடைய ஜாதகத்திலே அந்த செவ்வாயானவர் நல்ல நிலையில் இருக்கணும், இந்த குருவானவரும் நல்ல நிலையில் இருக்கணும். அது கலத்தர தோஷம் இல்லாத ஜாதகமாக இருக்கணும். இந்த ஜாதகத்தில் கலத்தர தோஷம் இருக்குது. அதனால் இவர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணனுடைய ஜாதகத்தில் கலத்தர தோஷம் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த தோஷம் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே கலத்தர தோஷம் இருக்கக்கூடிய இவருக்கு கலத்தர தோஷம் இல்லாத ஒரு பெண்ணை, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை குருனுடைய நட்சத்திரத்திற்கு பந்தத்தையும் பாசத்தையும் வசியத்தையும் தரக்கூடியவராக பார்த்து இணைத்தோமானால் நிச்சயமாக இவருக்கு இந்த சாபமும் தோஷமும், எதனால் சாபம் வந்ததோ அவராலேயே அந்த தோஷமும் சாபமும் விலகி இவருக்கு வம்சம் தழைக்க குழந்தை பாக்கியம் உண்டாகி நீடீர் வாழ்வார் என்ற விதி இதில் இருக்கிறது. எனவே யார் மனைவியாக வருவார் என்பதை நாம் இப்பொழுது சொல்லிவிட்டோம். இதை போல ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வருவார் என்பதை தெளிவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் கண்டறிந்து கூற முடியும். அப்பா ஜோதிட சூத்திரம் ஆன்லைன் வகுப்பு காலை மாலை இரவு என 3 நிலைகளில் நடக்கிறது. 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதில் வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் படித்து இந்த விதியை தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து நீங்கள் மணமக்களை வாழச் செய்யலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள நன்மைகளை, உண்மைகளை, சகாயத்தை மக்களுக்கு நேர்மையாக தரலாம். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. இதுபோல பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் பல ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையிலே இருக்கக்கூடிய ஒருவர் பலவிதமான பலன்களை சொன்னாலும் சில பலன்கள் அவருக்கு புரியாமலேயே இருக்கும், தெரியாமலேயே இருக்கும், விளங்கலாமே இருக்கும். யாரிடமும் அவர் சொல்லி கேட்பதற்கு ஏன்னா அவரே பெரிய ஜோதிடர், அவரே நூற்றுக்கணக்கான பேர்த்துக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்துருப்பாரு.
ஆனால் அவருக்கு இருக்கிற சந்தேகத்தை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அப்பா ஜோதிட சூத்திரத்தை பயின்றால் எல்லோருக்குமான விடையை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இது மூல நூல் ஆசிரியர்களாகிய ஆதவன், பங்கையன், வேத வியாசன், அத்திரி, ரோமகன், வசிட்டன், அணிமரிசிதானும், போதபகலகன், யவனன், சவுனன், மனு, பிருகு, புகழ் சனகன், ஆங்கிரீசன், காசியவன், கார்கேனும் ஓதிய நாரதர் முதிரீர் 9 கூடி உரை செய்த 4,50,000 நீதி பெறும் சோதிடத்தின் உண்மை நிறைந்த பொருள்தனை கருத்தில் நினைந்து மிகத்தானே என்ற ஜாதக அலங்கார பாடல் ஆசிரிய விருத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை நாம் சரணடைந்தால் அந்த மூல நூல் ஆசிரியர்கள் என்ன விதத்தில் அந்த ஜோதிடத்தை அமைத்தார்களோ அந்த விதிகளை நம்முள் இருந்து நமக்கு விளக்குவார்கள். எனக்கும் அப்படித்தான் விளக்கினார்கள் என்பதை கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.